சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நம்ம அவ்யக்த முரளி, புது முரளி பார்க்குறோம். சின்ன முரளி, ஆனாலும் பவர்ஃபுல்லான முரளி. 26/6/1970. ஸோ அதோடைய தலைப்பே வந்து காமதேனு என்பதன் அர்த்தம். ஸோ காமதேனு அப்படின்னு ஒரு பசுமாட்டை தான் சொல்லுவாங்க இல்லையா கோயில்ல. ஆமா. ஒரு ஆமா. பசுவோடைய சிலை, பெண்ணுடைய அது உடம்பு, பசுவோடைய காமதேனு முகம் இருக்கும். ஒரு முனிவர் ஆமா வச்சிருப்பாரு. இந்த காமதேனு பசு வேணும்னு சொல்லிட்டு அசுரர்கள்லாம் வந்து ம், சண்டை போடுவாங்க. அது ம், எப்பவுமே அது கேட்டதெல்லாம் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட ம், பொருள் எல்லாம் அட்சய பாத்திரம் மாதிரி அது காமதேனு. கேட்டதெல்லாம் கொடுக்கும். அது இருக்கிற இடத்துல லட்சுமி கடாட்சமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் ம், வளர்த்துட்டு இருப்பாரு. அவரு ம், விஸ்வாமித்திரர் இல்ல வேற இன்னொரு முனிவர். ஆனா அத ம், வந்து புடுங்குறதுக்காக அசுரர்கள்லாம் வந்து சண்டை போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ம். அதுக்கப்புறம் அந்த அ இவரு வந்து காப்பாத்தி குடுப்பாரு. அந்த நாராயணனோட ஒரு அம்சம் தான். அது வந்து ம். காப்பாத்தி அந்த முனிவர்களுக்கே திருப்பி எடுத்து குடுக்குற மாரி, அந்த மாரி கதையெல்லாம் வரும். அதுதான். காமதேனுன்னா அந்த பசு. ம், ம். ம். அடுத்தது காமதேனுவுடைய பொண்ணு நந்தினின்னு ஒண்ணு இருக்கும். அது ஒரு பசு. அதுவும் இதே மாரியே கதை வரும். அந்த ஆமா. பசு. பாற்கடல கடையும் ஆமா. ம், பாற்கடல்ல கடையும்போது லட்சுமி வந்தாங்க, காமதேனு வந்தது, அந்த ம், அமிர்தம் வந்தது இதெல்லாம் சொல்லுவாங்க. பிரதோஷ காலத்துல. ம், அந்த ம், பாற்கடல தேவர்களும், அசுரர்களும் கடைவாங்க. அந்த வாசி ம், பாம்பு, மத்தாக்கி கடையும்போது, இந்த அமிர்தம் ம், கிடைக்கும்போது என்னெல்லாம் கிடைச்சதுங்கும்போது காமதேனு வந்தது. ம். லட்சுமி உள்ளேந்து வந்தாங்க. அப்புறம் அந்த அமிர்த கலசம் வந்தது அப்படின்னு இந்த 2, 3 ஐட்டம் சொல்லும்போது, இந்த காமதேனு சொல்லுவாங்க. அந்த நந்தினியோடைய நந்தினிய வச்சு தான் மகாபாரதமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த ம். 7 குழந்தைங்கள கொல்லுவாங்க இல்லையா? அந்த 7 பேரு ஆ நந்தினிய எடுத்துட்டு போனவங்க. வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனவங்க அவங்க. ஸோ அப்படி வரும். ஸோ ம். மொத்தத்துல 2மே என்னன்னா, கேட்டதெல்லாம் கொடுக்கும். கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆமா. கொடுக்கும். ஆ ஸோ அந்த மாதிரி பாபா வந்து நம்மள தான் பசுன்னுவாரு. குறிப்பாக பிரம்மகுமாரிகள்ல வந்து தாய்மார்கள் தான் இருப்பாங்க. இல்லையா? அதனாலேயும் ம். பசுன்னுவாரு. அ இங்க காமதேனுன்னும் தாய்மார்கள வச்சு தான் பாபா சொல்றாரு. சரி அத பார்க்கலாம். ம். படிங்க சிஸ்டர். காமதேனு என்பதன் அர்த்தம். தன்னை சாட்சாத்கார மூர்த்தி என உணர்ந்திருக்கிறீர்களா? ஜடமூர்த்திகளுக்கு சிலை முன்னால் பக்தர்கள் எதற்காக செல்கின்றனர்? தங்களின் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக. எந்த ஒரு ஆத்மாவிடமும் எந்த விதமான ஆசை இருந்தாலும் அதை பூர்த்தி செய்ய முடியும் என்று அந்த மாதிரி சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகியிருக்கிறீர்களா? அற்ப காலத்தின் ஆசைகள் அல்ல, சதா காலத்தின் ஆசைகளை நிறைவேற்ற முடியுமா? காமதேனு என்ற என்று மாதாக்கள் சொல்லப்படுகின்றனர் இல்லையா? ம். காமதேனு என்பதன் அர்த்தமே அனைவரின் ஆசைகளை நிறைவேற்றுபவர். யாருக்கு தங்களின் ஆசைகள் அனைத்தும் முடிவடைந்திருக்குமோ அவர்கள்தாம் மற்றவர்களின் ஆசைகளையும் நிறைவேற்ற முடியும். சதா இதே லட்சியம் வையுங்கள். அதாவது நாம் அனைவரின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மூர்த்தி ஆக வேண்டும். அனைவரின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் சுயம் இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையில் இருப்பார்கள். அந்த மாதிரி அபியாசம் செய்ய வேண்டும். பிராப்தி சொரூபமாவதால் மற்றவர்களுக்கு பிராப்தி சேவிக்க முடியும். ஆக சதா தன்னை வள்ளல் அல்லது மகாதானி என உணர வேண்டும். மகா ஞானி ம். ஆன பிறகு மகாதானியின் தானியம் காரியம் காரியம் நடைபெறுகிறது. முடிக்கிறாரு. ஓகே. சூப்பர், சூப்பர். ஸோ இது செம சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலா ஏன் எல்லாம் கோயிலுக்கு போறாங்க பக்தர்கள்? மூர்த்திகளுக்கு ம், முன்னாடி எதுக்கு நிக்கிறாங்கன்னு ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா நெறைய ம், பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் பார்க்கும்போது, அந்த அம்மன் என்ன கண்ண அசைச்சா மாதிரி இருந்தது. கண்ண மூடி தொறந்தா ம், மாதிரி இருந்தது. அந்த மாலையிலிருந்து ஒரு மலர் விழுந்தது. அவ்வளவு துல்லியமா கவனிக்கிறாங்க. அ எத கவனிக்கிறாங்கன்னா, ம், ஏதோ ஒரு அசைவு இருக்குதான்னு கவனிக்கிறாங்க. ஆனா அது ம், உண்மையிலே எதோடைய ஒரு அ நீட்சின்னா, காட்சி பார்க்கணுன்ற அந்த ஆசை அது. பல ஜென்மமா ஆமா. அதுக்கு தான் தவம் பண்ணியிருப்போம். ஆமா. அது இங்க வரும்போது ம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது ஞாபகம் வருது. இப்போதைக்கு காட்சி ம், கிடைக்கும்ன்றத அவங்க மறந்துட்டாங்க. பட் ஆனா, அங்க ஏதோ ஒண்ணு ம், நடக்கும், ஏதோ ஒண்ணு நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதான் பாபா கேட்கிறாரு, ஆமா. எதுக்கு வராங்க அவங்கன்னு நெனைக்கிறீங்க? ம், அவங்களுடைய மன ஆசைகளை நிறைவேத்திக்கிறதுக்கு தான் வராங்க. இல்லையா? சாமியோடைய ம். ஆசைய நிறைவேத்த அவங்க வரல. அவங்க ஆசைய நிறைவேத்திக்க தான் வராங்க. பக்தர்கள். அப்ப அதுக்கு அதுக்கு தான் சொல்றாரு. உங்களால வந்து அந்த ஆசைய நிறைவேத்த முடியுமா? எந்த ஆசையா இருந்தாலும்.
அந்த மாதிரி சாட்சாத்கார மூர்த்தியா ஆகி இருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. ஆசை நிறைவேத்த முடியுமான்ட்டு ஏன் சாட்சாத்கார மூர்த்தியா ஆகி இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அப்படின்னா, அவங்க ஆசையே காட்சி பார்க்கணும்னு தான். பக்தர்களுடைய லட்சியமே அவ்வளவுதான். பாத்தா ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சிவன் கோயில்ல வந்து ஞானத்தை கொடுக்கிறோம். அப்ப ஒரு அம்மா வராங்க. நான் இறைவன அடைஞ்சுட்டேன். எனக்கு பிரச்சனை இல்ல. நல்ல விஷயம் சொல்றீங்க. மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுங்க. அப்படின்னு. என்ன அடைஞ்சுட்டேன்னு? எனக்கு வந்து ஜோதியா காட்சி கிடைச்சது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுதான் வந்து அடைஞ்சு அதான் லட்சியம். அதிலே திருப்தி ம், அடைஞ்சிடுறாங்க. அதுதான் சொல்றாரு. அவங்களுடைய ஆசை அதுதான். அதிகபட்ச ஆசை ம், அதுதான். மற்றபடி சின்ன சின்ன ம், ஆசையெல்லாம் இல்ல. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசைன்றது என்னன்னா, எத்தன உடம்பு எடுத்தாலும் இந்த ஆசை தான். போன ஜென்மத்தில இது ஆசை, இந்த ஜென்மத்தில இது ஆசை, அடுத்த ஜென்மத்தில இது ஆசை. தொடர்ந்து இதே தான் அவங்களுக்கு ஆசை. படைச்சவன பார்க்கணும். ம், இவரு சொல்றாரு பாருங்க. அ விஜய் ஆண்டனி. அவரு மியூசிக் ம், டைரக்டர். எவனாவது கடவுள பார்த்தேன்னு சொல்றானா? அல்லது நான் தான் கடவுள்ன்னு சொல்றானா? அப்படி சொன்னா நான் எல்லாத்தையும் விட்டுர்றேன். அப்படிங்கிறாரு. அந்த ம், கடவுள காட்டு ம், அப்படிங்கிறாரு. அப்ப உள்ளுக்குள்ள அந்த தேடல் அவர் அறியாம வருது அது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஆசைய நிறைவேத்தணும், காட்சி காட்டணும் அப்படின்னா, அதுவும் என்னது அல்ப கால ஆசை இல்ல. சதா காலமும் இருக்கிற ஆசை. அல்ப கால ஆசை அது அப்பப்போ வரும். குழந்தை வேணும், காசு வேணும், கடன் அடையணும், உடம்பு குணமாகணும். இதெல்லாம் அல்ப கால ஆசை. ஆனா நிரந்தர ஆசை இதுதான். அ நான் ஆத்தாவ பார்த்துட்டு எனக்கு இது போதும். நிம்மதியா கண்ண மூடுவேன்னுவாங்க. ஸோ அத்தனை பேர் ஆசையும் நம்ம நிறைவேத்தணும். அதுக்கு ரெடியான்னு கேட்கிறேன். ஏன்னா காமதேனுன்னா ஆசையை நிறைவேற்றுபவள்ன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த காமதேனன் மாதாக்கள தான் சொல்றாங்க. இல்லையா? ஒரு பசுவுக்கு பெண் முகம் இருக்கும். கோயிலெல்லாம் அந்த சிலை இருக்கும். அதான் காமதேனு. ம். அப்ப காமதேனுடைய அர்த்தமே எல்லாருடைய ஆசையும் நிறைவேற்றுபவள். ஸோ யாரால அத நிறைவேத்த முடியும்? சூப்பரான விஷயம். யாரால நிறைவேத்த முடியும்? ம். அ, அதாவது ஒருத்தரு வந்து, "சாமி எனக்கு வந்து கடன் தொல்லையா இருக்குது. எனக்கு அத எப்படியாவது சரி பண்ணி குடு." யோவ்! நானே வாங்குன கடன முடிக்க முடியலன்னு சாமி சொன்னா என்ன ஆகும்? ஆனா அவங்க ஆமா. சாமின்னு நம்ப சிலை முன்னாடி தான் நிக்கிறாங்க. இல்லையா? அந்த நிலைமையில ஆமாமா. இருக்கிறோம். ம், ஆனால், ம், அதே மாரி இந்த ஆசை, அந்த ஆசை நெறைய ஆசை இருக்கும். இந்த ஆசையெல்லாம் யாருக்கு முடிஞ்சு இருக்குதோ, அவங்க தான் மத்தவங்களுடைய ஆசைய நிறைவேத்த முடியும்ன்றேன். உங்களுக்கே ஆசை இருந்தா நீங்க எப்படி மத்தவங்க ஆசைய நிறைவேத்த முடியும்? இல்லையா? ம், இப்ப கணவன், மனைவி பிரச்சனை டைவர்ஸ்‌க்கு முக்கியமான காரணமே இதுதான். மனைவி என்ன எனக்கு ம். அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்க்கிறாளோ, அதே தான் கணவனும் எதிர்பார்க்கிறான். அதான் பிரச்சனை. 2 ம். பேருமே அங்க பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க. அப்புறம் யார் குடுக்குறது? ஆ. இல்லையா? ம். அப்ப உங்களுக்கு ஆசை முடிஞ்சிருச்சுனா தான் மத்தவங்களுடைய ஆசைய நிறைவேத்த முடியும். அப்ப அவங்களுடைய ஆசை காட்சி காட்டணும். அப்ப யார் மூலமா காட்சி காட்டப்படும்னா, யாருக்கு ஆசையே இல்லையோ அவங்க மூலமா தான். அதாவது ஆசை இல்லன்றது வந்து ஒண்ணு எல்லாத்தையும் அடைஞ்சு வர்றது. ஆனா மனசு ஓட்ட அது மனசு அது. எவ்வளோ அடைஞ்சாலும் இன்னும் வேணும்னு ம். தான் கேட்கும். அப்ப அது திருப்தி ஆகணும்னா, எதுவுமே எனக்கு வேண்டான்னு இருந்தா தான் திருப்தி ஆகும். அதுதான் ஆசைய முடியிறது. அவங்க தான் மத்தவங்களுடைய ஆசைய நிறைவேத்த முடியும். அதனால ம். மத்தவங்களுடைய ஆசையை நிறைவேத்த பிறந்த எனக்கு ஆசையா? கிடையாது. அப்படி ம். இருக்கணுன்றார். இதான் லட்சியமா இருக்கணுன்றார். எல்லாருடைய ஆசையை நிறைவேத்தக்கூடிய மூர்த்தி ஆகணும். நான் அவங்களுக்கு வந்து காட்சி காட்ட அதாவது ராமாயணத்துல சபரின்ட்டு ஒரு வயதானவங்க இருப்பாங்க. பல ம். யுகமா தவம் கிடப்பாங்க. ராமருடைய ம். தரிசனத்துக்காக. ராமர பார்க்கணுன்றதுக்காக. அது என்னன்னா நம்ம காட்சி காட்டுறது தான். எல்லா பக்தர்களும் ம். பல ம். ஜென்மமாக அவங்க பார்த்தோனே திருப்தி ஆயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ம். அதான் பக்தி. அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்ட் வராது. அவங்க சேவை செய்ய மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. அது பக்தர்களுடைய பார்ட் அது. ம். அப்ப அதுல இந்த போகி வைக்கிறதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, அந்த சபரி பாட்டி வந்து என்ன செய்வாங்க, இந்த மாங்காயோ என்னமோ வச்சிருப்பாங்களாம். ராமருக்கு ம். குடுக்குறது. ஒண்ணு கரெக்ட். ஒண்ணு தான் கடிச்சு பார்த்துட்டு
இல்லையான்னு பார்த்துட்டு அத ராமருக்கு குடுப்பாங்களாம். அப்ப கேட்பாங்களாம் பக்கத்துல இருக்கவங்க. இப்படி எச்சு பண்ணிட்டு குடுக்குறாங்க. அத போய் சுவைச்சு சாப்பிடுறீங்களேன்னு ராமர பார்த்து கேட்பாங்களாம். அதுல ம். அன்ப தான் நான் பார்க்கிறேன். எனக்கு வந்து இந்த புளிப்பு வந்துரக்கூடாதுன்னு அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அத குடுக்குறது. அந்த மெயினா பார்க்கிறது கடவுள் பார்க்கிறது அந்த அன்பு தான். அது நம்ம வச்சிருக்கிற கரெக்ட். அந்த அது டைரக்ட்டா அப்படி வருது. அதுல இன்னொரு மீனிங் என்னன்னா, நாம காட்சி காட்டுறதே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, நமக்கு டார்ச்சர் பண்ணவங்களுக்கு தான் காட்டுவோம். அப்ப அவங்க சாப்பிட்டு மீதிய தான் நமக்கு குடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம காட்சி காட்டுறோம். அவங்க மேல நம்ப வச்சிருக்கிற சூப்பர். அன்புனால, அவங்க அன்புனால கிடையாது அது. நம்ப வச்சிருக்கிற அன்புனால. அவங்க ம். தான் நம்மள இயேசுவ ஈட்டியால குத்துறா மாரில குத்துறாங்க. அவங்களுக்கும் காட்சிய காட்டணும். ஸோ ஒரு 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 கதையிலும் பார்த்தீங்கன்னா, பல ஆங்கிள்ல இருக்கும். ஸோ இதுவும் இருக்குது அது. அப்ப இன்னைக்கு அவங்க ஈட்டி மாதிரி குத்துனாலும், பல ஜென்மமா உங்களுடைய காட்சிக்காக ஏங்குனவங்க. அதுதான் பெரிய விஷயம். முருகா, 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 நின்னா முருகா, எழுந்தா முருகான்னுவாங்க. வீட்ல இருக்கிற முருகன சாவடிப்பாங்க. அதுதான் அங்க விஷயமே. ஸோ அவங்களுக்கும் காட்சி காட்டுறது. அப்ப அ என்னுடைய ஆசைய நிறைவேத்தலையே! அப்டின்ட்டு ஒரு கோபம் உங்களுக்கு யார் மேல இருக்குதோ, அவங்க ஆசைய நீங்க தான் நிறைவேத்தணும். அப்ப அந்த ஆசையெல்லாம் தூக்கி வச்சிடணும் நம்ப. ஏன்னா நமக்கு அப்பா கெடச்சுட்டாரு. 5000 வருஷத்துக்கு ஆமா. தேவையானத குடுக்குறாரு. இங்க இருக்கிறத புடிச்சுட்டு இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு முரளி அதானே மெயினா. சூப்பரா சொல்லியிருப்பாரு. நல்ல சேவாதாரிகள் இந்த சொத்து பின்னாடிலாம் போயி, கோர்ட் கேஸ்ன்னு போய் நேரத்த வீணாக்க மாட்டாங்க. ஏன்னா, அதுல அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. மற்றவர்களை பணக்காரர்களா ஆக்குறதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா, அது எவ்வளவு பின்னாடி நேரம் மைண்ட் பேசினாலும் அதுல தானே இருக்கும். தொண்டை வலிச்சாலும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இன்னைக்கு முரளில. எப்டி? அந்த ஞானம் நம்ம நம்ம அப்பாவோட அறிமுகத்த குடுத்து நமக்கு தொண்டை வலிச்சாலும் ம். சரி, அப்ப கூட கரெக்ட். சந்தோஷப்படுவாங்க நம்ம சந்தோஷம். சேவாதாரி அப்படின்னு சொல்லி. நைட்டு 10, 12 மணி வரையிலாம் சேவை நடக்குது. ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல அப்டின்னா, அந்த பயங்கரமா இருக்கும் அந்த சந்தோஷம். அந்த சேவை செய்யும்போது. ம். அப்ப இங்க நீங்க ஆசைகளை நிறைவேத்தணும்னா, உங்களுக்கு இச்சா மாத்திரம் அவித்யா நிலை இருக்கணும். அப்டின்னா என்ன அர்த்தம்? ஆசைன்னா என்னன்னே தெரியாத நிலை. எல்லாமே திருப்தியா இருக்கிற நிலை. இல்லையா? இது வேணும், அது வேணும். இல்ல ஆல்ரெடி நான் திருப்தியா தான் இருக்கிறேன். இல்லையா? அப்படி இருக்கிற நிலை வேணும். அந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். ஏன்னா, இப்ப இங்க இருக்கிறவங்கலாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அத பத்தியுமே பாபா சொல்லுவாரு. ஆ சுத்துறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஆனாலும் திருப்திய அடைய போறதில்ல. ஏன்னா மறுபடியும் சுத்த தான் போறாங்க. ஒரு இடத்த பார்த்தா திருப்தி ஆயிட்டோம்னா, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு தேவையில்லையே. போறாங்களே. ஆமா. அப்ப எதுவுமே திருப்தி ஆகல அவங்களுக்கு. இங்க நான் சும்மாவே திருப்தியா தான் இருக்கிறேன். அதான் பிராப்தி ஸ்வரூபம். அப்படி நீங்க பிராப்தி ம். ஸ்வரூபமா ஆகுறதும் அதாவது அனைத்தையும் அடைந்த உணர்வு ஆல்ரெடி இருக்குது. ஏன்? ஏன்னா அனைத்தையும் குடுக்கிறவரே அடைஞ்சிட்டோமே. அதுக்கப்புறம் நமக்கு என்ன? ம். எப்ப கேட்டாலும் குடுக்க போறாரு. ஆ தொடர்ந்து வரும். இந்த உடம்ப விட்டாலும் வரும் அவரு குடுத்தது. இதுக்கு மேல என்ன வேணும்? ம். அப்படி பிராப்தி ஸ்வரூபமா இருக்கிறவங்களால தான் மற்றவர்களுக்கு பிராப்தி செய்விக்க முடியும். அவங்களுடைய ஆசையை நிறைவேத்த முடியும். அதனால உங்களை எப்பவுமே வள்ளலாக நினையுங்கள். சொல்லுங்க நமக்கு சிஸ்டர். கடவுள் கிடைச்சுட்டாரு. நமக்கு ஒரு காமதேனு மாரி என்ன கேட்டாலும் குடுக்கறது. சத்தியுகத்துல எல்லாமே குடுக்க ம். போறாரு நமக்கு. நமக்கு கரெக்ட், வேண்டான்னு எதுவுமே இல்ல. இது எதுவுமே கரெக்ட். இல்ல. அந்த அளவுக்கு குடுக்குறாரு. ம். அவரோட அம்சம் தான் நம்மளும் காமிக்கணும். நான் அவரோட குழந்தைன்னா, நம்மளும் அதே மாரி ஆகணும் இல்லையா? காட்சி காட்டக்கூடிய அந்த காமதேனுவா, நம்ம தான் வரம் குடுக்குற காமதேனுவா நம்ம மாறணும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். இப்ப நம்ம பாபாவ நினைச்சு, நினைச்சு சேமிப்பாகுறதெல்லாம் எஃப்டில சேர்க்கிற மாதிரி பிக்ஸட் டெபாசிட். அப்ப எனக்கு சேமிப்பு இருக்குதுன்றதே சந்தோஷத்தை உருவாக்கும். அவங்க எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. இருக்குதுன்றது அந்த தைரியத்த, சந்தோஷத்த குடுக்குது இல்லையா? அந்த மாதிரி சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா, அந்த எஃப்டி கூட நமக்கு வருமா தெரியாது. நமக்கு திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அத கூட அனுபவிக்க முடியாது. ஆனா, இது கன்ஃபார்மா வரும். அப்ப அந்த போதை இருக்கணும் நமக்கு. ஆ அதனால எப்பவுமே நான் வள்ளல், மகாதானி, இடைவிடாம கொடுப்பவன்னு அர்த்தம். மகாதானின்னா. அ சோ அப்படிதான் உங்கள உணரணும். பெறுபவன் இல்ல, கொடுப்பவன். ஆ மகாஞானி ஆனவுடன் மகாதானியுடைய காரியம் தொடங்கிடுது. மகாஞானினா இந்த ஞானத்தை ம். பக்காவா எடுத்துட்டோம்னாலே, புரிஞ்சிருச்சுனாலே நம்மளால கொடுக்காம இருக்க முடியாது. அதுதான் விஷயம்.
குடுக்காம இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஞானமே புரியலன்னு பாபா சொல்றாரு. இருந்தா எப்படி கம்முனு இருக்க முடியும்? இல்லையா? ம். ஆ ஓகே சிஸ்டர். அது படிங்க. மகாதானி ஆவதன் மூலம் மகா ஞானி என அடையாளம் காணப்படுவார்கள். சுற்றி வருவது பிடித்திருக்கிறது. யாருக்கு சுற்றி வரக்கூடிய பழக்கம் உள்ளதோ, அவர்கள் சதா சுற்றி வருவார்கள். இங்கும் அதுபோலதான். எவ்வளவு சுயம் சுற்றி வருவார்களோ, அவ்வளவு மற்றவர்களையும் புத்தியோகத்தின் மூலம் சுற்றி வரச் செய்வார்கள். உங்கள் மூலமாக சாட்சாத்காரம் ஏற்பட வேண்டும். எப்படி பிரம்மா பாபாவின் சாகார ரூபத்தின் முன்னால் வந்தபோது ஒருவருவருக்கும் பாவனையின் அனுசாரம் சாட்சாத்காரத்தின் அனுபவம் ஏற்பட்டது. அதேபோல் உங்கள் மூலமாகவும் வினாடிக்கு வினாடி அனுபவம் அல்லது சாட்சாத்காரம் ஆகும். எப்போது அவ்வியக்த தோற்றத்தின் ரூபத்தை காட்டுவீர்களோ, அப்போது அது போன்ற காட்சி கொடுக்கும் மூர்த்தி அல்லது சாட்சாத்கார மூர்த்தி ஆவீர்கள். யாராவது முன்னால் வந்தால் சரீரம் தென்படக்கூடாது. ஆனால் சூட்சும வதனத்தில் பிரகாசமய ரூபம் காணப்பட வேண்டும். வெறும் நெற்றியின் ஒளி மட்டுமல்ல, ஆனால் சரீரம் முழுவதிலிருந்தும் ஒளியின் சாட்சாத்காரமாகும். எப்போது உங்களை ஒளியே ஒளியாகப் பார்ப்பார்களோ, அப்போது தாங்களும் ஒளி ரூபம் ஆகி விடுவார்கள். நல்லது. சூப்பர். ஃபுல்லா காட்சி காட்டுறதை பத்தி தான் பாபா சொல்றாரு. காட்சி காட்ட வேண்டிய நம்ம காட்சி பார்க்க ஆசைப்படக்கூடாது. நாம குடுக்கிறவங்க. இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, மகா ஞானி அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? அப்படின்னா, மகா தானி ஆகுறதன் மூலமா தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஞானம் இருக்குது. ஆனா நான் ம். கம்முனு இருக்கிறேன்னா, அப்ப இது இது வேற ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நம்ம வீடியோலாம் கமெண்ட் "ஏய் எல்லாம் தெரிஞ்சவன் பேச மாட்டான். நீ பேசுற. இதுலருந்து உனக்கு எதுவும் தெரியலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சாம்." கம்முனு இருந்துட்டா அவங்களுக்கு ஒரு மரியாதை. அப்படி வந்துருச்சு இன்னைக்கு உலகம். ம். அப்ப அவங்க மகா ஞானின்றது இந்த ஞானத்தை கொடுக்கிறது பிளஸ் சக்தி கொடுக்கிறது. இது எல்லாத்தையும் வச்சு தான் அடுத்தது தானம்ன்றது ஞானத்த கொடுக்கிறது மட்டும் இல்ல, குணத்தின் மூலமாகவும், நடத்தையின் மூலமாகவும் வெளிப்படுத்துறது. இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இவங்க மகா ஞானியா? இல்லையான்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து அந்த சுத்துற பழக்கம் பிடிக்கும். அவங்க எப்பவும் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. லீவு கிடைச்சா போதும் உடனே சுத்த போயிடுவாங்க. ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்க இங்க சுத்தி வர்றதுன்றது, சக்கரத்த சுத்தி வர்றது, கரெக்ட். அதான் 4 யுகத்தை ம். சுத்தி வர்றது, இந்த மாரி சுத்தி சுத்தி வர்றவங்க தான், மற்றவர்களும் புத்தி யோகத்தின் மூலம் சுத்தி வர வைப்பாங்க. அப்படி ஒரு இடத்த சுத்தி வைக்கிறது தான் பின்னாடி சொல்றாரு. அப்ப உங்க மூலமாக காட்சி வரணும். அதாவது நீங்க எங்க இருக்கிறீங்களோ, அப்படியே அவங்களுக்கு தெரியும். நீங்க தேவி ம். சொரூபத்துல சத்யுகத்துல இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு சத்யுகமே தெரியும். சத்யுகத்தின் தேவியா நீங்க தெரிவீங்க. சூக்ஷ்ம வதனத்துல ஒளி ரூபத்தோட இருந்தீங்கன்னா, அவங்க அவுங் அதான் கடைசி லைன் சொல்றாரு பாருங்க. உங்கள பார்த்தோனே அவங்களும் ஒளியா மாறிடுவாங்க. உங்கள பார்க்கும்போது நெத்தியில மட்டும் இல்ல, உடம்பே ஒளியா தெரியுமாம். இது வந்து அங்கத்து இடம் இல்ல. டக்குனு அவங்களுக்கும் அந்த ஞாபகம் வந்து ஒளியா மாறிடுவாங்கன்ற. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா, ஒரு குழந்தை வந்து பரிசுத்தமா தான் பிறக்குது. ஆனா, அது எந்த யுகத்துல பிறக்குதோ, அந்த யுகத்தினுடையதா மாறிடுது. அந்த இடம் அவங்கள மாத்துது. அது மாதிரி ம். இப் இப்ப நீங்க சூக்ஷ்ம வதனம் வச்சு எல்லாரையும் மாத்துங்கன்றாரு. எப்படி? நாம மாறுறதன் ம். மூலமாக. அந்த ஆமா. மேஜிக் நடக்குன்றார். ம். அதனால உங்க மூலமா சாட்சாத்காரம் கிடைக்கணும். பிரம்ம பாபா முன்னாடி வந்தாலே சாட்சாத்காரம் அனுபவம் ஏற்பட்டதாம். அவங்கவங்க பாவனைக்கு ஏற்ப. மாமா முன்னாடியும் அது மாரி ஆகியிருக்கு. அந்த மாதிரி அதாவது பிரம்மா பாபா மூலமாக எதெல்லாம் நடந்துச்சோ, அத்தனையும் உங்க மூலமாகவும் நடக்கும். அதுக்கு தான் ட்ரெய்னிங் குடுக்குறாரு. வினாடிக்கு வினாடி சாட்சாத்காரம் ஆகுன்றார், உங்க மூலமாக. ம். அப்ப அந்த நிலையிலே இருக்கணும். ம். வள்ளல் நிலையில அந்த கோயில்ல இருக்கிற மாரி, ஆக்சுவலா நமக்கு ஒரு ஆ எச்சரிக்கை கொடுக்கிற விதமா தான் அந்த அன்னபூரணின்னு ஒரு சகோதரி பக்தி மார்க்கத்துல இப்டி, 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 இப்டி பண்ணாங்க. ஞாபகம் இருக்குதா? 2 வருஷம் முன்னாடி. ரொம்ப சர்ச்சையாச்சு. ஆமா. அது நம்ப மனசுல அது ம். பண்ண வேண்டியது அது. எப்பவுமே. அது ஸ்தூலமா ம். அவங்க மூலமா வந்து பாவம் அவங்க திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எப்படி அவங்களுக்கு டச் ஆனதுன்றது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆ எப்ப அவ்வியக்த தோற்றத்தின் ரூபத்த காட்டுறீங்களோ, அப்பதான் அந்த அதாவது நீங்க ஒரு ஃபரிஸ்தாவாகவே நடந்துக்கும் பொழுது, அவங்களுக்கு அந்த மாதிரி காட்சியே கிடைக்கும்ன்றாரு. நீங்க மனதுக்குள்ள ஃபரிஸ்தாவாகவே இருக்கும்போது, அவங்களுக்கு உண்மையிலே ஒளி உடல் தெரியும்ன்றாரு. இது எவ்வளவு சூப்பரான விஷயம்.
உங்க உடம்பே தெரியக்கூடாது. அதுக்கு முதல்ல நமக்கு நம்ம உடம்பு தெரியக்கூடாது. நான் ஆணு, பெண்ணுன்றதே மறந்துடணும். வெறும் ஒலியாகவே நம்மள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அது சாத்தியம். ஆனா, சூக்ஷ்மவதனத்துல பிரகாசமய ரூபம் தான் தெரியணும் மத்தவங்களுக்கு. உடம்பு தெரியக்கூடாது. சூக்ஷ்மவதனத்துல எப்படி இருக்குமோ, அதுதான் உங்களுக்கு தெரியணும். வெறும் நெத்தியில இருந்து மட்டும் ஒளி கிடையாது. சரீரம் முழுவதும் ஒளியின் சாட்சாத்காரம் ஆகும். ம். ஆனா அது எப்ப ஆகும்? நீங்க அந்த ரூபத்திலே இருந்தா ஆகும். சோ அந்த மாதிரி எப்ப அவங்கள ஒளியே ஒளியாக உங்கள பார்க்குறாங்களோ, அப்ப அவங்களும் ஒளி ரூபம் ஆகிடுவாங்க. ஒளி ரூபமாய் பறந்து போயிடுவாங்க. சோ இதுல தான் ம். காமதேனு ஆக சொல்றாரு. இல்லையா? ம். இதுதான் ஆக சொல்றது. இந்த காமதேனுன்றது. சோ செம பவர்ஃபுல்லான முறை. ஓகே சிஸ்டர். மீதி நம்ம அடுத்து அவ்வளவுதான். இந்த முரளி முடிஞ்சிச்சு. அடுத்த முரளி பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி.